சூப்பரான கோழி பிரட்டல் ரெடி. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் பிரட்டல். சிக்கன் பிரட்டல்னால் இதுக்கும் நிறைய பொருள்லாம் தேவைப்படாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் தேவைப்படும். ஆனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம எல்லா சாப்பாடுக்கும் வச்சு சேர்த்து சாப்பிடலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கு ரொம்ப அதாவது நிறைய பொருட்கள் போடணும்னு அவசியம் இல்லை. கம்மியாக போடலாம், ஆனால் நிறைய செய்யலாம். இது பாருங்கள், நான் ஒரு வெங்காயம் தான் நறுக்கியிருக்கேன். ஒரு 6 தக்காளி நறுக்கியிருக்கேன். குட்டி தக்காளி தான். நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தால் 4 இல்லை 5 நறுக்கிக்கோங்க. இப்போ இதில் வெங்காயத்தை போட்டுடுறோம். வேறு இதுக்கு எந்த பொருளும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட்டு வதக்குறோம். அதிக மசாலாலாம் நம்ம இதுக்குள்ள சேர்க்க போகிறதில்ல. வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக. இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. 3 மேலே போடுறோம். ஏன் நம்ம இஞ்சி பூண்டு விழுது மட்டும் ஜாஸ்தி போடுறோன்னா, ஏன்னா சிக்கன் ஜாஸ்தினால நம்ம இஞ்சி பூண்டு விழுந்து அதிகமாக தான் போடுறோம். ஏன்னா 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். 1.5 கிலோ சிக்கனுக்கும் நம்ம இதில், ஏன்னா இது வெறும் பிரட்டல் தான் செய்கிறோம், அதனால் நம்ம கம்மி மற்றது போட்டுக்கலாம். ஆனால் இஞ்சி பூண்டு மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக, ஏன்னா அது சிக்கனுக்கு ஏற்ற அளவு போடணும்ல. அதனால நம்ம இதுக்கு 3 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அதனால தான் தக்காளி நான் 6 போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கவும் நம்ம தக்காளியை போட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற எல்லா தக்காளியும் போட்டுடலாம். இப்போது சிக்கன்லேயே நம்ம நிறைய வகையில் செய்யலாம். எப்படி சொல்கிறது, சிக்கன் பிரட்டலே நிறையா விதமாக செய்யலாம். மசாலா கம்மி, அதாவது நான் போடுற கறி மசாலா போட்டும் செய்யலாம். இல்லை நம்ம அதுக்கு வேறு மசாலா, ரொம்ப சிம்பிள் மசாலா போட்டும் அரைச்சி செய்யலாம். இதே மாதிரி மசாலாவே இல்லாமையும் செய்யலாம். அதில் எத்தனையோ வகை நம்ம செய்யலாம். அதில் இது ஒரு வகை. இப்போ நம்ம இதில் என்ன போட்டிருக்கோன்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி, அவ்வளோதான் போட்டிருக்கோம். இது நல்லா மசி வேகட்டும். அப்புறமேட்டு வேறு என்ன போடலான்னு பார்க்கலாம். தக்காளி வெந்துருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவுமே போட தேவையில்லை. இந்த மிளகாத்தூள் மட்டும்தான் இதுக்கு நம்ம போடுறோம் காரத்துக்கு. வேறு எதுவும் போட தேவையில்லை. இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது நம்ம பாருங்கள் 1.5 கிலோ சிக்கன் வச்சுருக்கோம். நல்லா அலசி மஞ்சத்தூள்லாம் போட்டு அலசி வச்சுருக்கோம். அந்த சிக்கனை நம்ம உள்ளே போட்டுருவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும், இதை அப்படியே பிரட்டி விடணும். ஆனால் இதுக்கு நீங்கள் தண்ணியெலாம் ஊற்றிடக்கூடாது. ஏன்னா இது சிக்கன் பிரட்டல் தான். எக்காரணத்தை கொண்டு தண்ணி ஊற்றிடாதீங்க. அந்த சிக்கனில் தண்ணி விடும் பாருங்கள், அதுலேயே இது வேகணும். நல்லா இதாகவும் மேக்னேட் பண்ணி நல்லா வேக வைக்கணும். அவ்வளோதான். நம்ம இதுக்கு வேறு எதுவுமே போட தேவையில்லை. இதை இப்படியே இந்த சிக்கனும் இந்த மசாலாவோட பிரட்டி விட்டுட்டு இந்த சிக்கனில் விடுற தண்ணியிலே நம்ம இதை வேக வைக்கணும். வேறு தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றினா தண்ணியாக போயிடும். இது நம்ம பிரட்டல் மாதிரி வைக்கிறதுனால இப்படியே தான் வரும். சரி, இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்குறேன். கிண்டி விடலாம். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி சுத்தமாக கொஞ்சம் கூட ஊற்றலை. ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் சிக்கனு. அதனால தான் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொன்னேன்.
இந்த தண்ணியிலேயே நம்ம வந்து இந்த சிக்கனை நம்ம வேக விடணும், நல்லா வேக விட்டுறணும். இப்போது அதாவது எப்படின்னா, இப்போது வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட்டு வராங்க பார்த்தீங்களா, நம்ம தண்ணி சுத்தமாகவே ஊற்றலை, ஆனால் ஊற்றாமே அது எவ்வளோ தண்ணி ஆயிருக்கு. இழுத்துக்கும் வந்து நல்லா சிக்கன் வந்து நல்லா முக்காப்பாதம் வெந்துருச்சு, இன்னும் தண்ணி வற்றலை. இது இப்படி தான் தண்ணி மூடி வச்சு நம்ம இது பண்ணுறதுனால தண்ணி வற்றாது. அதனால தான் அந்த தண்ணியிலேயே வேக விட்டு எடுத்துடணும்னு நான் சொன்னேன். இப்போ என்ன பண்ணிடுவேன், நான் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் பொதுவாகவே இந்த மிளகு சீரகத்தூள் போட்டு பழகிட்டேன், அதனால் நான் அப்படியே போடுறேன். இதுக்கு வந்து தேவையான பொருள் இந்த ஸ்டேஜில் வந்து நான் மிளகு சீரகத்தூள் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடலாம், இது வெறும் ஆப்ஷன் தான். இல்லாட்டினா மிளகு சீரகத்தூள் போட தேவையில்லை. இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது கெஸ்ட்டு, இப்போது விருந்தாளி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அவசரமாக இப்போ நீங்கள் ரெடி பண்ணணும், வீட்டில் அந்தளவுக்கு வீட்டில் பொருட்கள் இல்லை, எந்த பொருளும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா இதே மாதிரி செஞ்சுக்கலாம். ஒன்றும் நீங்கள் இவ்வளோ தக்காளிலாம் போடக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. சும்மா நீங்கள் நிறைய கறி செய்யலாம். ஆனால் ஒரு வெங்காயம் 2-3 தக்காளி போட்டால் கூட போதும். இஞ்சி போட்டு மிளகாத்தூள் மட்டும் போட்டால் போதும். இது இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக செய்யணுன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஒரு விசில் குக்கரில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்கணும் பாருங்கள், வதக்கி கோழியெல்லாம் வதக்கிட்டு லேசாக வதக்கிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் நல்லா நீங்கள் குக்கரில் போட்டுட்டு, அப்போ என்ன பண்ணும், கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இதை எடுத்து வந்து இந்த தண்ணியை மட்டும் என்ன பண்ணிடுங்க, நல்லா திறந்து வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வற்ற விட்டுருங்க. அதாவது ஒரு அவசரம்னா, இல்லாட்டினா நம்ம இந்த மாதிரி சட்டியிலே செஞ்சுக்கலாம் கோழியை. விருந்தாளி வந்துட்டாங்க, நமக்கு டக்குன்னு வேலையாகணும் அப்படின்னா வந்து குக்கரில் வச்சு ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு திறந்து வச்சிங்கன்னா இந்த தண்ணி வற்றிடும். நல்லா ஹையில் வச்சு திறந்து வச்சிட்டிங்கன்னா தண்ணி நல்லா வற்றிடும். வற்றிட்டா உங்களுக்கு நல்ல சூப்பரான அந்த கோழி பிரட்டல் கிடச்சிரும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சாம்பாருக்கு, ரசம், தயிர் சோறு, லெமன் சோறு, வேறு என்னென்ன இது இருக்கோ நான் எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து சைடிஷாக தொட்டுக்கலாம். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மட்டும் ரொம்ப சிம்பிள் தான், வேறு எந்த பொருளும் நம்ம அதில் போட போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளாகவே இது வந்து ரெடி ஆகிடும். நமக்கு அதிக வேலை கிடையாது, டக்குன்னு இதை நம்ம தாளித்து விட்டுறலாம். எத்தனை பேர் வந்தாலும் நம்ம இதை வச்சு சமாளிச்சிடலாம். ஏன்னா இது சீக்கிரமும் ஆயிடும், குக்கரில் போடுறதுனால சீக்கிரம் ஆயிடும். சட்டியில் உங்களுக்கு வீட்டில் தான் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் சட்டியில் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. நமக்கு அவசரமாக தேவைன்னா மட்டும் குக்கரில் வச்சா போதும். இப்போ இந்த தண்ணி வற்றுறதுக்காக நானே திறந்து வச்சுருக்கேன். திறந்து வச்சு நம்ம வதக்கிட்டோன்னா அதில் உள்ள தண்ணி நல்லா வற்றி அப்படி நல்லா கட்டியாக நமக்கு கிடச்சிரும், சூப்பராக கிடைக்கும். தண்ணி வற்றினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சூப்பராக கோழி பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. அப்படி நல்ல தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, அந்தளவுக்கு நல்லா இதாகிடுச்சு. நீங்கள் யார் விருந்தாளி வந்தாலும் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், வீட்டில் உள்ள சிம்பிள் எந்த மசாலாவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த கோழி பிரட்டல். எல்லா டிஷ்ஷுக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்து அதிக மசாலாவை விரும்ப மாட்டாங்க. குழந்தைகளாக இருக்கட்டும், அந்த மசாலா எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக செய்யணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக நம்ம செய்யலாம். எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக இதை சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.